தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமேன். மூவொரு கடவுளுடைய அருளும் ஆசீரும் பாதுகாப்பும் வழிநடத்துதலும் உங்களோடு இருப்பதாக. நவம்பர் மாதம் 1ஆம் தேதி அனைத்து புனிதர்களுடைய விழா. இயேசுவில் அன்பார்ந்த சொந்தங்களே, புனிதர்களாய் வாழ அழைக்கப்பட்டு புனிதர்களாய் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற உங்கள் ஒவ்வொருவருக்கும் இயேசுவின் அற்புதமான அன்பின் நாமத்திலே வாழ்த்துக்களை உரித்தாக்கிக் கொள்ளுகின்றேன். நம்முடைய முன்னாள் திருத்தந்தை 16ஆம் ஆசீர்வாத பற்றொள்ளுகின்ற பொழுது திருமுழுக்கு பெற்ற ஒவ்வொருவருமே புனிதர்களே. ஏனெனில் அவர் எபேசியர் 1:4 இருப்பதை போல நாம் தூயோராகவும் மாசற்றோராகவும் வாழ்வதற்கு உலகம் தோன்றுவதற்கு முன்னாலேயே கிறிஸ்துவின் வழியாக நம் ஒவ்வொருவரையும் முன்குறித்து வைத்தார் என்ற வார்த்தைக்கு ஏற்றார் போல நாம் ஒவ்வொருவரும் புனிதர்களாக தூயவர்களாக வாழவே அழைக்கப்பட்டிருக்கின்றோம். அன்பு சகோதரமே, புனிதர்கள் என்று நாம் சொல்லுகின்ற பொழுதே கத்தோலிக்க திருச்சபையிலே அவர்களுக்கு என ஒரு தனி அந்தஸ்து இருக்கின்றது. அவருடைய பக்தி மேலோங்கி இருக்கின்றது. இனம் புரியாத ஒரு நெருக்கம் புனிதர்களோடு மக்களுக்கு இருக்கின்றது. அவர்கள் வழியாக எத்தனையோ ஏராளமான நன்மைகளை பெற்றுக்கொண்ட சமூகமாக நம்முடைய கிறிஸ்துவ சமூகம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றது. இந்த நெருக்கத்தையும் அவருடைய பக்தி மேலோக்கத்தையும் எங்கே காணலாம்? நாம் கொண்டாடுகின்ற புனிதருடைய திருவிழாக்களின் பொழுது நமக்கும் புனிதர்களுக்கும் இடையே இருக்கின்ற தோழமையை வெளிப்படுத்தி காட்டுகின்றது. அதைத்தானே நாம் ஒவ்வொரு நாளும் நம்பிக்கை அறிக்கையாக சொல்கின்ற பொழுது புனிதர்களுடைய தோழமையை நம்புகின்றோம் என்று சொல்லுகின்றோம். ஆம் அன்பு சகோதரமே, இப்படி நாளுக்கு ஒரு புனிதர்களாக இருக்கின்ற பொழுது ஏன் நாம் அனைத்து புனிதர்களுக்கும் ஒரு நாள் கொண்டாடப்பட வேண்டும் என்று சொல்லுகின்ற பொழுது அதற்கான பதிலை திருவழிபாடு புத்தகம் 7 நாம் பார்க்கலாம். பெரும் திரளான எண்ணிக்கையில் அடங்காத மக்கள் இறைவனை புகழ்ந்து பாடிக்கொண்டிருந்தார்கள் என்று சொல்லப்படுகின்றது. அனைவரையும் நினைவு கூற வேண்டும் என்பதற்காகவே இந்த அனைத்து புனிதர்களுடைய திருவிழாவானது கொண்டாடப்பட்டு கொண்டு வந்து கொண்டிருக்கின்றது. எப்படி இந்த விழா உருவானது என்று சொல்லி பார்க்கின்ற பொழுது தொடக்க கால திருச்சபையிலே ஏறக்குறைய 312ஆம் ஆண்டு வரைக்கும் திருச்சபையானது 10 மிகப்பெரிய வேத கலாபனைகளை சந்தித்தது. இவர்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டதற்காக, இயேசுவின் மீது நம்பிக்கை வைத்து வாழ்ந்ததற்காக உயிரையும் உடைமைகளையும் வாழ்வையும் இடங்களையும் வாழ்வாதாரங்களையும் இழந்தவர்களாக வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். இந்த வேதகலாபனை காலத்திலே இறைவன் மீது கொண்ட விசுவாசமா தன்னுடைய வாழ்வா என்று சொல்லி வருகின்ற பொழுது அவர்கள் விசுவாசத்திற்கு சான்று பகர்ந்து தன் இன்னுயிரை ஈந்தவர்களாக இருந்தார்கள். மறை சாட்சிகளாக தன்னை மாய்த்து கொண்டார்கள். அப்படி மறை சாட்சிகளாக மடிந்தவர்களை அந்த பகுதியிலே வாழ்ந்த மக்கள் நினைவு கூற ஆரம்பித்தார்கள். சிறப்பாக அந்த மறைசாட்சிய நாளிலே, அவர்கள் இறந்த நாளிலே அவர்கள் கல்லறைகளுக்கு சென்று வணக்கம் செலுத்துவதும் அவர்களிடம் ஜெபிப்பதுமாக இருந்தார்கள். இந்த தொடக்க காலத்திலே மக்களிடம் இந்த நம்பிக்கை இருந்தது. கடவுளுக்காக தன் வாழ்வை அர்ப்பணித்து விண்ணக வாழ்வை பெற்றுக்கொண்ட இவர்கள் இறை புகழ் வாடுகின்ற விண்ணகத்தில் நிலைத்திருப்பார்கள் என்று நம்பினார்கள். மேலும் இவர்கள் நமக்காக பரிந்து பேசி இறையர்களை பெற்றுக் கொடுப்பார்கள் என்று சொல்லி நம்பி அவர்கள் வழியாக மன்றாட ஆரம்பித்தார்கள். இப்படி மறைசாட்சியத்தோடு துவங்கிய இந்த புனிதருடைய வரலாறானது தொடர்ந்து இறை மதிப்பீடுகளை ஏற்று வாழ்ந்து மடிந்தவர்களையும் நினைவு கூற ஆரம்பித்தார்கள். இப்படியாக இந்த புனிதருடைய வரலாறு வளர்ந்து கொண்டிருக்கின்ற பொழுது 6ஆம் நூற்றாண்டிலே ரோமையிலே பான்தியோன் என்கின்ற ஒரு புறவினத்தாருடைய ஆலயம் இருந்தது. இந்த ரோமை அரசர்கள் எங்கெல்லாம் தன்னுடைய அரசை விரிவுபடுத்தினார்களோ அங்கெல்லாம் அவர்கள் கண்ட ஆண் பெண் அனைத்து தெய்வ சிலைகளையும் கொண்டு வந்து இந்த பான்தியோன் என்கின்ற ஆலயத்திலே வைத்து எல்லோருக்கும் வழிபாடு செலுத்த வைத்துக் கொண்டிருந்தார்கள். ஏற்கனவே இந்த 6ஆம் நூற்றாண்டிலே கிறிஸ்துவம் ரோமை முழுவதுமாக பரவி இருந்தது. அனைவரும் கிறிஸ்தவர்களாக மாறி இருந்தார்கள். இந்த சமயத்தில் 609ஆம் ஆண்டு அப்போதைய திருத்தந்தையாக இருந்த 4ஆம் போனிபாஸ் அனைத்து சிலைகளையும் அந்த ஆலயத்திலிருந்து தகர்த்தெறிந்து விட்டு அந்த இடங்களிலே அன்னை மரியாளுக்கு மற்றும் அனைத்து புனிதர்களுடைய உருவங்களை வைத்து அதற்கு வணக்கம் செலுத்த பணித்தார். இப்படி துவங்கிய புனிதர்களுடைய வழிபாடு தொடர்ந்து 8ஆம் நூற்றாண்டிலே அப்போது திருத்தந்தையாக இருந்த 4ஆம் கிரகோரி இந்த நவம்பர் 1ஆம் தேதியை அனைத்து புனிதர்கள் திருநாளாக அறிவித்து வழிநடத்தி இருக்கின்றார்.
இந்த புனிதருடைய விழாவை சிறப்பிக்கும் நாளிலே ஒரு சில கருத்துக்களை நாம் பகிர்ந்து கொள்வோம். ஒன்று, புனிதர்கள் என்பவர்கள் யார்? யாரெல்லாம் புனிதர்களாக மாற முடியும்? புனிதர்களுடைய பணி என்ன? நாம் எப்படி புனிதர்களாக மாறுவது? முதல் நிலை, புனிதர்கள் என்பவர்கள் யார்? புனிதர்கள் என்பவர்கள் வானத்திலிருந்து குதித்தவர்கள் அல்ல, வேற்று கிரக வாசிகள் அல்ல, அல்லது வான்தூதர்கள் அல்ல. மாறாக நம்மை போல இந்த உலகிலே பிறந்து எல்லா விதமான ஆசாபாசங்களிலே வாழ்ந்து இன்ப துன்பங்களை சந்தித்து போராட்டங்களை அவமானங்களை தன் வாழ்விலே ஏற்றுக்கொண்டு வாழ்ந்து இறைவனை மையப்படுத்தி இறை மதிப்பீடுக்காக தன்னை இழக்க முன் வந்தவர்களே புனிதர்களாக திருச்சபை உயர்த்தி இருக்கின்றது. இறை அன்பையும் பிறர் அன்பையும் தன் வாழ்வின் மையமாக வைத்து வாழ்ந்தவர்களே புனிதர்களாக அங்கீகரிக்கப்பட்டிருக்கின்றார்கள். இத்தகைய புனித நிலைக்கு உயர்த்தப்பட்டவர்கள் யார் என்று பார்க்கின்ற பொழுது எபிரேயர் புத்தகம் 11:7 சொல்லப்படுகிற நோவாவில் தொடங்கி நம்பிக்கையை வாழ்வாக மாற்றிய அவரில் தொடங்கி தாவீது, சாமுவேல், இறைவாக்கியர் என்று சொல்லி எண்ணிலடங்காத சாட்சிகளை நமக்கு முன்னால் விவிலியம் வைத்திருக்கின்றது. மேலும் எபிரேயர் 11:33-38 வரை இருக்கின்ற வசனங்களை படிக்கின்ற பொழுது எப்படி இவர்கள் இந்த புனிதத்திலே பங்கெடுத்தார்கள் என்பதை பற்றி சொல்லப்படுகின்றது. நேர்மையாக வாழ்ந்தவர்கள், நம்பிக்கை கைவிடாமல் இருந்தவர்கள், கடவுள் கொடுத்த வாக்குறுதியை பெற்றுக்கொண்டவர்கள், சிங்கத்தின் வாய்களை அடைத்தவர்கள், தீயின் கொடுமையை தணித்தவர்கள், வாளுக்கு இரையானவர்கள், வதையுண்டு மடிந்தவர்கள், வலுவற்றவர்களாக இருந்தாலும் கடவுளிலே வலிமையை கண்டுகொண்டவர்கள், ஏளனத்துக்கு உள்ளானவர்கள், கசையடிப்பட்டவர்கள், சிறையிலே அடைக்கப்பட்டவர்கள், துன்புறுத்தப்பட்டவர்கள், இரண்டாக வாளால் வெட்டி மடிந்து போனவர்கள், வறுமையுற்று வாடியவர்கள், துன்புறுத்தப்பட்டவர்கள், கொடுமைக்கு உள்ளானவர்கள். இவர்கள் இந்த நிலையிலே இருந்தாலும் தன் நம்பிக்கையை கைவிடாமல் வாழ்ந்து இறை அன்பை சுவைத்து அதை பிறருக்கு எடுத்துக்காட்டி பிறன்புக்கு சாட்சிகளாக வாழ்ந்தவர்கள் என்று சொல்லி இத்தகைய இந்த புனிதத்துவத்திலே வாழ்ந்தவர்கள் இரண்டாம் வத்திக்கான் சங்கம் சொல்வதை போல தன்னை மறுத்து கடவுளை முன்னிலைப்படுத்தியவர்கள், தன் வாழ்விலே ஆண்டவருக்கு முக்கியத்துவம் கொடுத்து அயலாரை நேசித்தவர்கள், இத்தகைய வழிமுறைகளை தன் வாழ்வை முழுமையாக ஆண்டவருக்கு அர்ப்பணித்தவர்கள் எப்படிப்பட்ட நிலைக்கு உயர்த்தப்படுகின்ற சொல்லி பார்க்கின்ற பொழுது திருவெளிப்பாடு புத்தகம் 7:13 படிக்கின்ற பொழுது அவர்கள் கொடிய வேதனையிலிருந்து மீண்டவர்கள், தங்களுடைய தொங்கல் ஆடைகளை செம்மறியாட்டின் ரத்தத்திலே துவைத்து தூய்மையாக்கி கொண்டவர்கள் என்று சொல்லப்படுகின்றது. அப்படி என்றால் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் 1 பேதுரு புத்தகத்தில் நான் சொல்வதை போல நமக்காக சிந்தப்பட்டது மாசு மறுவற்ற ஆட்டுக்குட்டியாக இயேசுவின் ரத்தம். இந்த இயேசுவின் ரத்தத்திலே தன்னை முழுமையாக சுத்திகரித்துக் கொண்டவர்கள். இப்படி சுத்திகரித்துக் கொண்டவர்களுக்கு இறைவன் கொடுக்கின்ற பாக்கியம் என்ன என்று சொல்லி பார்க்கின்ற பொழுது தொடர்ந்து வருகின்ற வரிகளிலே சொல்லப்பட்டிருக்கிறது. சிறப்பாக திருவெளிப்பாடு புத்தகம் 22:14 தன்னுடைய ஆடைகளை துவைத்து தூய்மையாக்கி கொண்டவர்கள் பேறு பெற்றவர்கள், ஏனெனில் அவர்கள் வாழ்வின் மரத்தின் மீது அதிகாரம் கொண்டவர்களாக இருக்கின்றார்கள், மேலும் வாயில் வழியாக நகரத்துக்குள் செல்பவர்களாக இருக்கின்றார்கள் என்று சொல்லப்படுகின்றது. தொடக்க நூலிலே ஆதாம் ஏவாள் பாவம் செய்கின்ற பொழுது அந்த விண்ணக வாயில் அடைக்கப்பட்டது. அந்த அடைக்கப்பட்ட வாயில் இயேசுக்கு ரத்தத்தினாலே தன்னை சுத்திகரித்துக் கொண்டு புனிதர்களுக்கு திறந்து விடப்படுகின்றது. வாழ்வின் மரத்தின் மீது அவர்களுக்கு அதிகாரம் கொடுக்கப்படுகின்றது. மேலும் அவர்கள் வாயில் வழியாக அடைக்கப்பட்ட வாயிலை கடவுள் திறந்து விடுகிறார். அதன் வழியாக அவர்கள் விண்ணக வாழ்வுக்கு நுழைகிறார்கள் என்று சொல்லப்படுகின்றது. மேலும் அவர்கள் இடைவிடாமல் இறைவனை புகழ்ந்து பாடிக்கொண்டிருப்பவர்களாக இருக்கின்றார்கள், இறைவனுடைய பாதுகாப்பை பெற்றவர்களாக இருக்கின்றார்கள் என்று சொல்லப்படுகின்றது. ஆக இத்தகைய நிலையிலே வாழ்பவர்களே புனிதர்கள். யாரெல்லாம் புனிதர்களாக அழைக்கப்படுகின்றார்கள்? புனிதர்கள் அழைக்கப்படுவதற்கு எந்தவித பாகுபாடும் இல்லை. அனைவரும் புனிதர்களாக அழைக்கப்பட்டிருக்கின்றோம். கிறிஸ்துவின் பெயரால் அவரை ஏற்றுக்கொண்டு அவரை அங்கீகரித்து அவருக்காக வாழ வருகின்ற ஒவ்வொருவருமே புனிதர்களாக வாழ அழைக்கப்பட்டிருக்கிறோம். திருச்சபையினுடைய வரலாறை பார்க்கின்ற பொழுது குழந்தை பிறப்பதற்கு வேண்டுவதற்கு அன்னம்மாள் வழியாகவும் நல் மரணத்திற்கு பாதுகாவலராக புனித யோசேப்பு கொடுத்து பிறப்பிலிருந்து இறப்பு வரை எல்லா நிலைகளிலும் நமக்கு புனிதர்கள் துணையாக இருக்கின்றார்கள். மேலும் மிகவும் அறிவு கூர்மையான தாமஸ் அக்வினாஸ், அறிவு தளத்திலே சிறிது தளவுற்றிருந்த புனித ஜான் மரி ஈவான், இப்படி எல்லா நிலைகளிலும் புனிதர்கள் இறைவனால் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்றார்கள். சிறியவர்களும் வயது முதிர்ந்தவர்களும் புனிதத்துவத்திலே பங்கெடுத்திருக்கின்றார்கள். எல்லா தளங்களிலும் புனிதர்கள் உயர்த்தப்பட்டிருக்கின்றார்கள். புனிதர்களுடைய பணி என்ன என்று சொல்லி பார்க்கின்ற பொழுது இரண்டாம் வத்திக்கான் சங்கமுடைய பணிகளை புனிதர்களை பற்றி சொல்லுகின்ற பொழுது தூயவர்களின் வாழ்விலே மாதிரிகையையும்
அவர்களின் ஒன்றிப்பிழை தோழமையும் அவர்களது பரிந்து பேசுதலிலே இறை வல்லமையும் வலிமையும் பெற்றுக்கொள்கின்றோம் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. புனிதருடைய 2 பணிகள், 1 மாதிரியாக இருப்பது, 2 பரிந்து பேசுவது. இதைத்தான் எபிரேயர் புத்தகம் 12:1 வசனத்தை படிக்கின்ற பொழுதும், எபிரேயர் புத்தகம் 13:7 படிக்கின்ற பொழுதும் சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்களுடைய முன்மாதிரியை பின்பற்றி நீங்களும் நம்பிக்கையோடு வாழுங்கள் என்று சொல்லப்படுகின்றது. 2வதாக அவர்கள் நமக்காக பரிந்து பேசுபவர்களாக இருக்கின்றார்கள். யாக்கோப்பு புத்தகம் 5:16 படிக்கின்ற பொழுது நேர்மையாளுடைய நம்பிக்கை மிகுந்த மன்றாட்டு பலன் விளைவிக்க கூடியதாக இருக்கின்றது என்று சொல்லப்படுகின்றது. இதைத்தான் இயேசுவின் குழந்தை தெரேசம்மாள் சொல்லுகின்ற பொழுது தன் சாவின் தருவாயிலே சொன்ன வார்த்தை, இனிமேல் தான் என்னுடைய பணி துவங்க போகின்றது, ஆன்மாக்களை ஆண்டவன் அருகிலே கொண்டு வந்து சேர்க்கின்ற பணி என்று சொல்லும். அதாவது பரிந்து பேசுகின்ற பணி. புனிதர்கள் நமக்காக பரிந்து பேசி விண்ணக ஆசிரை நமக்கு பெற்றுக் கொடுக்கின்றார்கள். 2 பணிகள், 1 பரிந்து பேசுவது, 2 நமக்கு முன்மாதிரி காட்டுவது. 4வது நிலை, நாம் எப்படி புனிதர்களாக மாறுவது? அதற்கு இன்றைய நற்செய்தி வாசகம் மிக தெளிவாக நமக்கு விளக்கம் காட்டி இருக்கின்றது. நம்முடைய வாழ்க்கை சூழ்நிலையிலே நாமும் புனிதர்களாக மாறுவதற்கு நமக்கு கொடுக்கப்பட்ட படிநிலைகள் நற்செய்தியிலே கொடுக்கப்பட்டிருக்கின்றது. ஏழையின் உள்ளத்தோடு இருப்பது, எளிய உள்ளத்தோடு வாழ்வது, நம்மிடம் இருக்கின்ற எல்லா விதமான போட்டி பொறாமை தான் என்கிற அகந்தையை அகற்றியவர்களாக இருப்பது. அடுத்தது துயருவோர் பேறு பெற்றோர். இந்த உலகிலே நேர்மைக்காக, உண்மைக்காக, நன்மைக்காக வாழ்ந்து துயருவோர். பேதுரு தன் திருமுகத்திலே சொல்வதை போல, தீமை செய்து துன்புறுவதிலே என்ன நன்மை இருக்கிறது? நாம் நன்மை செய்து துன்புறுகின்ற பொழுது நாம் கிறிஸ்துவினுடைய பாடுகளை பங்கெடுக்கின்ற அந்த வார்த்தை கேட்ட போல, நாம் நன்மையை செய்து துன்புறுகின்ற பொழுது நாம் புனிதத்துவத்திலே பங்கெடுக்கணும். கனிவுடையவர்களாக, இரக்கமுடையவர்களாக, நீதியின் பால் தாகம் உள்ளவர்களாக, இறை மதிப்பீடுகளுக்காக தன் வாழ்விலே துன்பங்களையும் துயரங்களையும் இழப்புகளையும் ஏற்றுக்கொள்பவர்களாக, அவமானத்தை சகித்துக் கொள்பவர்களாக நாம் இருக்கின்ற பொழுது நாமும் புனிதத்துவத்திலே பங்கெடுக்கின்றோம், புனிதர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இறைவன் கொடுக்கின்ற விண்ணக மோட்ச வாக்கியத்துக்கு நம்மையே தயாரித்து கொண்டிருக்கின்றோம். ஆகவே அன்பு சகோதரமே, இதோ புனிதருடைய விழாவை கொண்டாடுகின்ற நாளிலே அகஸ்தீனாரும் புனித இன்யாசியாரும் தனக்குள் கேட்டுக்கொண்டதை போல அவனும் அவளும் புனிதர்களாக மாறுகின்ற பொழுது ஏன் என்னால் புனிதனாக மாற முடியாது என்கின்ற அந்த ஒரு கேள்வி நம் முன்னால் வைத்து நாமும் புனிதத்துவத்திலே பயணிக்க முயற்சிப்போம். ஆம் அன்பு சகோதரமே, சிஸ்டர்ஸ் ஆஃப் சேரிட்டி அந்த சபை நிறுவிய புனிதர்களாக இருக்கின்ற புனித பர்த்தலமேயோ, வின்சென்சியா இவர்களுடைய வரலாறை படிக்கின்ற பொழுது அவர்கள் உள்ளத்தில் தாகம், ஏக்கம் சொல்லப்பட்டிருக்கின்றது. நான் புனிதியாக மாற வேண்டும், மிகப்பெரிய புனிதியாக மாற வேண்டும், மிக சீக்கிரமாக புனிதியாக மாற வேண்டும் என்று சொல்லி இந்த நிலையிலே நாமும் வாழ முயற்சிப்போம். இந்த தாகத்தை நமதாக மாற்றிக்கொள்ளுவோம். இறைவன் கொடுத்த இந்த வாழ்வை புனிதத்தின் பாதையிலே நடத்தி செல்லுவோம். இறைவனுடைய பாதுகாப்பையும் இறை புகழ் பாடுகின்ற, இடைவிடாமல் இறைவனை புகழ்ந்து பாடுகின்ற வல்லமையை பெற்றுக்கொள்வோம். புனிதர் அனைவருடைய திருநாளை சிறப்பிக்கின்ற இந்த ஆசீர்வாதம் இந்த நாளிலே, இந்த திருநாளின் வாழ்த்துக்களை உங்கள் ஒவ்வொருவருக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன். உங்கள் ஒவ்வொருடைய பெயர் கொண்ட புனிதர்களுடைய துறையும் வேண்டுதலும் அதன் வழியாக வருகின்ற இறை ஆசீர்வாதம் உங்கள் ஒவ்வொரு வாழ்விலும் தங்கிட உங்களுக்காக ஜெபிக்கின்றேன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமேன். வரம் தரும் எல்லா புனிதர்களே புகழ் போற்றி பாடுகிறோம். வரம் தரும் எல்லா புனிதைகளே புகழ் போற்றி பாடுகிறோம். வரம் தரும் எல்லா புனிதர்களே புகழ் போற்றி பாடுகிறோம். வரம் தரும் எல்லா புனிதைகளே புகழ் போற்றி பாடுகிறோம். பணிந்தோம் உம்மை புகழ்ந்தோம் உமதாசீர் எம்மில் நிறையவே. பணிந்தோம் உம்மை புகழ்ந்தோம் உமதாசீர் எம்மில் நிறையவே. பணிந்தோம் உம்மை புகழ்ந்தோம் உமதாசீர்